அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுவோம் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா. தண்ணில இறங்குனா வேஷ்டில நெஞ்சு போகுமா? மடிச்சு விட்டுட்டு வாயா. ஓ அப்படியா? சரி சீக்கிரம். டேய் புடுறா. புடுறா. டா இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு. மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். டேய் அம்மா அது மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பல ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல. இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வா. வரே இரு. அக்கா இந்த ஆளு கொன்னொன்னு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. பதற அப்படியே அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தட்டி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும் டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கற வாத்தியார. ஆமா இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ இது காளமாடியா? இருக்கட்டும். என்னப்பா பால் குடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன்? ஐயோ. ஓ ஓ ஓ தெரியல. அடேங்க அப்பா, தினம் எப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்பெல்லாம் உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? எப்படா இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா. சோப்போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க. இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்க அம்மா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்ச அடியில துண்டுல வந்து போச்சு போ. ஆமா இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு. மணி 12 இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா. சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா மேல 10 மணி சொல்றியா? அங்க என்ன உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான்? சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமாமா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிக்கிட்டு அழுறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ மிளகா.